தமிழ் சினிமாவை ரசிக்கும் அனைத்து தமிழ் ரசிகர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PS வினோத் ராஜ் அவரோட இயக்கத்துல 2021ல ரிலீஸ் ஆன கூழாங்கல் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படம் 2021ல விக்னேஷ் சிவன், நயன்தாரா அவங்களோட ப்ரொடக்ஷன்ல வெளியாயிருந்துச்சு. 2023ல சோனி லைவ் OTTல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை நீங்க என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு கூட இந்த வீடியோ பாருங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 1.25 மணி நேரம் தான் ஓடுது. இந்த படம் வந்துட்டு நார்மலா கமர்ஷியல் சினிமா மட்டும் பார்த்து ரசிக்கிற ரசிகர்களுக்கு இந்த படம் ஏத்ததா இருக்காது. ஏன்னா நம்ம மசாலா படங்கள் மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1.25 மணி நேரம் வந்து மொத்தமாவே ஒரு 2 கேரக்டர் தான் வந்து அதிகமா டிராவல் ஆகுவாங்க. அது இல்லாம சில கேரக்டர்ஸ் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போவாங்க. இந்த படத்துல டயலாக்ஸ்ன்னு பெருசா எதுவும் இருக்காது. மொத்தமாவே இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மனைவி இருப்பாங்க. அந்த மனைவி வந்து தன்னோட கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கனால அவங்க கூட சண்டை கட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போயிருவாங்க. அப்படி அவங்க கோவிச்சுட்டு போனவங்கள சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரதுக்காக அந்த பெண்ணோட கணவரும் அவங்க பையனும் வந்து டிராவல் பண்ணி போவாங்க. அப்படி போன இடத்துல அவங்க மனைவி திரும்பி இவங்க ஊருக்கே வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனும் அப்பாவும் திரும்பி அவங்க வீட்டுக்கு நடந்து வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. அந்த சூழ்நிலையில அவங்க நடந்து வர்றப்ப சந்திக்கிற சில மனிதர்களோட வாழ்க்கை, அது மட்டும் இல்லாம இவங்க வர்றப்ப எப்படி என்வாயன்மெண்ட் அதெல்லாம் காட்டுறதுக்காகத்தான் இந்த படம் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கிராம பகுதிகளே எடுத்திருக்காங்க. இப்ப வர சினிமாக்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா, கிராம பகுதிகளை காட்டணும்னா தனியா சில லட்சங்கள் செலவு பண்ணி கிராமத்தை வந்து ஃபுல்லா செட்டு போட்டுதான் எடுக்குறாங்க. செட்டு போட்டு எடுக்காம இன்னுமே சில கிராமங்கள் எப்படி டெவலப் ஆகாம இருக்கோ, அதவே இந்த படத்துல பதிவு பண்ணணுங்கிறதுக்காகவே உண்மையான கிராமங்கள்ல போய் எடுத்திருக்காங்க இந்த படம். இந்த படம் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க லைவ் சவுண்ட்லயே எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னாவோ, இன்னும் இல்லாம பார்க்காம இருந்தீங்கன்னா மறுபடியும் போய் பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகா இருக்கும் இந்த படம். பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க மத்தியான நேரங்கள்ல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த படம் மொத்தமாவே பாத்துட்டீங்கன்னா ஒரு 11 மணியிலிருந்து ஒரு 3 மணிக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு கதையை மையமா வச்சுதான் நகரும். இதுக்காக பாத்துட்டீங்கன்னா டெய்லியுமே இந்த படம் ஷூட் பண்றப்ப காலையில ஒரு 11 மணியிலிருந்து ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் தான் மொத்தமாவே நிறைய நாட்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல லைவ் சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கறனால பாத்துட்டீங்கன்னா படக்குழுவுல நிறைய பேர் வந்து செருப்பு கூட போடாம தான் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா செருப்பு போட்டா நடக்கிறப்ப சவுண்ட் வரும். லைவ் சவுண்ட் எஃபெக்ட்ல அது வந்து எஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய நேரங்கள்ல செருப்பு போடாம தான் இந்த படம் ஃபுல்லா ஷூட் பண்ணிருக்காங்க. படம் பார்த்துட்டீங்கன்னா 2 பாட்டு, நிறைய ஃபைட்டு அந்த மாரி இருக்கிற படங்கள் மட்டும் பார்த்து ரசிக்கிற ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க பார்த்துட்டீங்கன்னா 2 பேர் மட்டும் டிராவல் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கிற மாரி தான் இருக்கும். நீங்க இந்த படம் பார்த்துட்டு இருக்கப்பயே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட படம் ஃபுல்லாவே 2 பேரும் நடந்து அதுவும் வெறும் ஒரு எம்ப்டியான லேண்டுக்குள்ள நடந்து போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியமா தேவைப்படும். ஏன்னா ஒரு நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தோம்னா, அது நம்மளுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போனா அந்த ஸ்டோரி இதாகாது. இருந்தாலும் அவங்க மேக்கிங் வைஸ் அவ்வளவு பொறுமையா ஒரு 1.25 மணி நேரம் மட்டும் பொறுமையா உட்கார்ந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முழு நிறைவா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாரி உள்ள நிறைய அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு அழகா குடுத்திருக்காரு டைரக்டர். இந்த படத்துல நடிச்சிருக்கவங்க நடிப்பு எல்லாமே வந்து ரொம்ப எதார்த்தமானதா தான் இருக்கும். ஏதோ வந்து அவங்க சாதாரண வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த தனியா மறைமுகமா கேமரா வச்சு எடுத்த மாரி அவ்வளவு எதார்த்தமா இருக்கும். இவங்க அப்பாவும் பையனும் அவங்க அம்மாவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த இருக்கிற அவங்க அம்மா வீட்டுல இருக்கிற கேரக்டர் சில பேரை காட்டுறப்ப அவங்க பண்ணியிருக்கிறது மட்டும்தான் இந்த படத்துல ஆக்டிங் மாதிரி தெரிஞ்சிருக்கும். மத்தபடி இந்த படத்துல இந்த அதிகமா டிராவல் பண்ற இந்த பையன், அப்பா அவங்க 2 பேத்தோட கேரக்டர் பார்த்துட்டீங்கன்னா, அவங்க லைஃப்ல நடக்கிற மேட்டர சைடுல இருந்து கேமரா வச்சு மறைமுகமா எடுத்த மாரி அவ்வளவு நேச்சுரலா இருந்திருக்கும். அம்மாவ சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வர போற இடத்துல அவங்க அம்மா ஆல்ரெடி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோனே இவங்க அப்பா பஸ்ஸுக்காக வந்து நின்னுட்டு இருப்பாரு. அப்படி வந்து சட்டை கிழிஞ்சிருக்கிறனால அந்த பணத்தை வந்து உங்க பையன் கையில குடுத்திருப்பாரு. அந்த பையன் இவங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல தன்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறனால எங்க அம்மாவை எவ்வளவு நேரம் நடக்க வச்சிருப்ப. ஏன்னா அவன் அந்த பையன் நிக்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷன் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் நிக்கிற மாதிரி நம்மளுக்கு அவ்வளவு தெளிவா இருக்காது. ஆனா ஒருத்தவங்க ஒரு பின்பம் தெரியற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பையன் ரோடு கிராஸ் பண்ணி அங்கிட்டு போய் கையில அந்த பஸ்ஸுக்காக அவங்க அப்பா வச்சிருக்கிற பணத்தை கிழிச்சு கீழே போட்டுட்டு இவனும் ஓட ஆரம்பிச்சிருவான். இவங்க அப்பாவும் வந்து கையில இருக்கிற அமௌண்ட்டை கிழிச்சு போட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்திட்டே போவாரு. ஊர்ல இருந்து அவங்க அப்பா ஊருக்கு வந்து நடந்தே போவாங்க. அதுதான் இந்த படம் ஃபுல்லாவே கதையா ஸ்டோரியா போகும். அப்படி இவங்க நடந்து போறப்ப பாத்துட்டீங்கன்னா, அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, அந்த சுற்றுச்சூழலை இவங்க சந்திக்கிற மனிதர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த படத்துல வந்து டைரக்டர் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு. சின்ன குழந்தைய காட்டியிருப்பாங்க. அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அவங்க தாத்தா எல்லாரும் சேர்ந்து இந்த எலியோட கூண்டுக்குள்ள வந்து புகை போட்டு அந்த எலிய புடிச்சு உணவா சாப்பிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இன்னுமே சில கிராமங்கள்ல மழை சரியா இல்லாட்டி விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிற பல குடும்பங்கள் வந்து உணவுக்காகவே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த சீன் வச்சிருப்பாரு. அந்த சீன் பாக்குறப்பே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கே இன்னுமே இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு தோன்ற லெவலுக்கு இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா, புதிதா கல்யாணமான மாதிரி ஒரு 2 ஜோடியை காட்டியிருப்பாங்க. அவங்க யாருன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த சின்ன பையனோட ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அது வந்து படிச்சு முடிச்சவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, படிக்காம இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்காக இந்த சீன் வச்சிருப்பாங்க. இவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இவங்க அப்பா குடிகாரரா இருக்கறனால இவரு கூட சண்டை கட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போயிருக்காங்க.
ஆனா இதுவே அவன் அந்த ஆப்போசிட்ல வர ஜோடியில பாத்துட்டீங்கன்னா அவங்க 2 பேருமே படிச்சவங்களா இருப்பாங்க. அந்த அந்த பெண் யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பையனோட ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அவரோட கணவருமே படிச்சவரா இருப்பாரு. படித்த பெண்களின் வாழ்க்கை ஓரளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு லெவல்ல இருக்கு. இதே வந்து குடிகார கணவர்கிட்ட வாக்கப்பட்டு போய் அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாத மாதிரி இருக்கிற பல குடும்பங்கள்ல இருக்கிற பெண்களோட வாழ்க்கை இன்னுமே இந்த மாதிரி சீரழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற காட்டுறதுக்காக அந்த சீன் வச்சிருப்பாரு. அந்த சீன் வந்து ஒரு பெண்ணோட படிப்பு வந்து அவங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றுது அப்படின்னு காட்டுறதுக்கு ஏத்த மாதிரி அந்த சீன் இருந்திருக்கும். சூப்பரா இருந்துச்சு அந்த சீனும். அந்த பையனை வந்து அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து அவங்க வண்டியிலே கூட்டிட்டு போய் நாங்க ஊருக்குள்ள விட்டுறோம், நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பையனை வண்டியில கூட்டிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் இவர் தனியா வந்து காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்கும். அப்படி இவர் நடந்து போறப்ப பாத்துட்டீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து ஒரு கொலுசு சவுண்ட் கேட்கற மாதிரி நம்மளுக்கு கேமரா வந்து இந்த ஆங்கிள் வச்சு கொலுசு சவுண்ட் மட்டும் கேட்கற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த சீனை ஃபர்ஸ்ட் நான் படம் பாக்குறப்ப பாத்துட்டு என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே அந்த பையன் போய் வீட்டுல சொல்லிட்டான், அம்மா அப்பா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன், அவங்க அம்மா தான் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். இந்த அப்பா கேரக்டருமே வந்து அந்த கொலுசு சவுண்ட் கேட்கறத பார்த்துட்டு அந்த கிராஸ் பண்ணி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவர் ஏன் அந்த பெண் ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனா இவர் ஏன் பார்க்காம போறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த படம் பார்க்கறப்ப தோணுச்சு. அதுக்கப்புறம் இவர் கொஞ்ச தூரம் நடந்து போனோன்னே இவருக்கு காலில் அடிபட்டு ரத்தம் வந்துடும். அதுக்கப்புறம் இவர் திரும்பி பார்ப்பாரு, எந்திரிச்சு நின்று பார்த்தா எதுவுமே இருக்காது. அந்த சிவில் ரொம்ப லாங் ஒரு கிலோமீட்டர் கிட்ட எதுவுமே இருக்காது, எம்டி லேண்டா இருக்கும். ஆனா அந்த பெண்ணை காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு திரும்பி எந்திரிச்சு பார்க்கறப்பதான் காட்டுவாங்க. அந்த கிளிப்ல அந்த பெண்ணே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த சீன் அதோட முடிஞ்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த படம் பாக்குறப்ப எனக்கு அது என்ன சீன் அப்படிங்கிறது புரியல. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டேரக்டரோட இன்டர்வியூலாம் நிறைய பார்த்தேன். அதுலதான் சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை வந்து அந்த படத்துல சீனா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இதோட உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணும் ஒரு உயர்ந்த சாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுற பையனும் வந்து லவ் பண்றாங்க. அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த பையன் வீட்டுல இருக்கவங்க அந்த பையன் கிட்ட பேசி பாக்குறாங்க. அந்த பையன் இல்ல கண்டிப்பா நான் அந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதுக்காக அந்த பையனை எதுவும் பண்ணாம அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு சொல்லப்படுறவங்களை போயிட்டு இவங்க கொலை பண்ணிடுறாங்க அந்த பையன் வீட்டை சார்ந்தவங்க. பெண்ணை கொலை பண்ணனால அந்த சுட்டு வட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு தெய்வமா வணங்க ஆரம்பிச்சாங்க. தெய்வமா வணங்கப்படுற பெண் வந்து மனிதர்களோட முகத்தவே பார்க்க பிடிக்காதனால அவங்களோட ஆத்மா வந்து காட்டுப்பகுதிகளுக்குள்ள சுற்றி திரியறதாவும், கூட்டமா யாராச்சும் வந்து அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதாவும், தனியா யாராச்சும் வந்து அவங்கள ஒரு வேலை பார்க்கிற மாதிரி அந்த பெண்ணை பார்க்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரத்த காவு வாங்கிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அந்த ஏரியாவில் இருக்கு. அந்த கருத்தை தான் நான் இந்த படத்துல சீனா வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா பாத்துட்டீங்கன்னா அந்த பெண் வந்து அங்க இருந்து கொலுசு சவுண்ட் மட்டும் கேட்டிருக்கும். அந்த பெண்ணை இவர் பாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இவர் பார்த்துக்கிட்டே அப்படி போயிட்டு திரும்பி பார்ப்பாரு. திரும்பி பார்த்துக்கிட்டே போறப்ப கால் அடிபட்டு ரத்தம் வந்துடும் அவருக்கு. இது மாதிரி அந்த பெண்ணை வந்து தனியா பார்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படங்காட்டி இவருக்கு ரத்த காவு வாங்கியிருக்கு அப்படிங்கறத இந்த படத்துல சீனா வச்சிருப்பாரு நம்ம டேரக்டர். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சீன்கள் வந்து கிராம பகுதிகளில் நடக்கிறத உள்ள சீனா வச்சிருப்பாரு. ஈஸியா வந்து ஒரு சின்ன பொட்டி கடையில வந்து சரக்கு கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சீன் வந்து இவர் நடந்து போற இடத்துல பாத்துட்டீங்கன்னா சுத்தி வறண்ட பகுதிகளை காட்டியிருப்பாங்க. பல கிராமங்கள் இது மாதிரி மழை இல்லாட்டி வறண்டு காணப்படும் அந்த சூழ்நிலை இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த படத்துல ஒரு சீனா வச்சிருப்பாரு. அதுவும் வந்து உண்மையான சம்பவம் மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தால அந்த மாதிரி ஒரு சின்ன பாப்பா அவங்க பாட்டி தாத்தா அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்துட்டு வந்து இலைய வந்து உணவுக்காக பிடிச்சி சுட்டு சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுவுமே வந்து உணவு பற்றாக்குறை வந்து விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிற பல வீடுகள்ல மழை சரியா இல்லாட்டி உணவுக்கே பற்றாக்குறை வருது அப்படிங்கறத வந்து காட்டுறதுக்கு ஏத்த மாதிரி அந்த சீன் வச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி பாத்துட்டீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு பாறையில பேரெல்லாம் எழுதி வச்சிருப்பாப்படி. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா பேரு, அடுத்து அந்த தம்பி பேரு, அடுத்து அவங்க பாப்பா பேரு, அதுக்கு அடுத்து இவங்க அப்பா பேர் எழுதிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்துட்டீங்கன்னா அவங்க அப்பா கேட்பாரு, உனக்கு நான் பிடிக்குமா இல்ல அம்மா பிடிக்குமான்னு கேட்பாப்படி. அப்ப எந்த பதிலுமே சொல்லாம ரொம்ப அமைதியா இருந்திருப்பாப்படி. ஆனா இதுக்கப்புறம் இந்த சீன்ல பார்த்தா தெரியுது, நீ பிடிச்சிருக்க பிடிக்கவே என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பேர் வந்து கடைசியா அவர் எழுதுறப்ப அதையுமே வந்து பாசம் இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி அதை ஆட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப அருமையா இருந்திருக்கும். பையனுக்கு வந்து அவங்க அப்பா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும், ரொம்ப விளையாடணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படி நடந்து போறப்பே பாத்துட்டீங்கன்னா அவங்க அப்பா வந்து பீடி வந்து இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சட்டை கிழிஞ்சனால கொடுத்து வச்சிருப்பாரு. வந்து இப்ப நடந்து போறப்ப பீடினாச்சும் குடுறா அப்படின்னு கேட்கறப்ப பீடி மட்டும் கொடுத்துட்டு தீப்பெட்டி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் போயிட்டு அந்த எலி சுட்டு சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னால அதுல இருந்து பீடி பத்த வச்சுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இவன் ஜோப்புல இருந்து தீப்பெட்டி எடுத்து வீசுவான், அதை ஒளிச்சு வச்சு விளாடுவான். அது வந்து அப்பா வந்து புகைப்பிடிக்க கூடாது அப்படிங்கறக்காக அந்த சீன் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது கொஞ்சம் காமெடி மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கீழ இருந்து ஒரு கண்ணாடி துண்டு எடுத்து அவங்க அப்பா நடந்து போறப்ப முதுகுல வந்து அந்த சூரிய ஒளியை பட வச்சு முதுகுல வெளிச்சம் காட்டுவான். அது வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்தி 2 3 நேரம் திரும்பி பார்ப்பாரு. அப்ப ஒளிச்சு வச்சுக்குவான். அது மாதிரி விளையாடுறப்ப பாத்துட்டீங்கன்னா நீ வந்து சரக்கடிக்காம நீ என் கூட க்ளோஸா இருந்தீங்கன்னா நான் சின்ன பையனா இருக்கேன், உங்க கூட எனக்கு விளையாடணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றது வந்து டைரக்டா டைலாக்கா வைக்காம சின்ன சின்ன சீன்ஸ் மூலியமா நம்மளுக்கு டைரக்டர் கன்வே பண்ணிருக்கிற மாதிரி எனக்கு புரியுது. அந்த மாதிரி ஒரு புக்கு படிக்கிற மாதிரி கதை மெதுவா நகர்ந்து போகுது. அவ்வளவு அழகா வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 1.25 மணி நேரத்துக்கிட்ட படம் ஓடுது. இந்த படம் முழுக்க முழுக்க வந்து சினிமா உலக சினிமா பார்த்து ரசிக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிச்ச மாதிரி இருக்கும். படம் பார்க்கறது வந்து நான் வெறும் ஃபைட்டுக்காகவும் ஒரு சாங்குக்காகவும் மட்டும்தான் படம் பார்ப்பேன் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பா பிடிக்காது.
அப்புறம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த பையன் பேக்ல இருந்து ஒரு நாய் பொம்மை எடுத்து ஜோப்ல வச்சு கொண்டு போவான். எதுக்குன்னு அவங்க அப்பா கேட்கறப்ப நான் தங்கச்சிக்காக கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா பாத்துட்டீங்கன்னா பாதி தூரத்திலேயே அந்த அவங்க அப்பா வந்து பொம்மையை உடச்சு கீழே வீசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா படம் முடியறப்ப கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த தம்பி வந்து அவங்க பாப்பா கிட்ட போய் ரீச் ஆகுறப்ப கையில ஒரு உண்மையான நாய்க்குட்டியை அவங்க பின்னாடி வருவோம் அதை கொண்டே கொடுப்பான். இதெல்லாம் பாக்குறப்ப பாருங்களேன், அந்த ஒரு பொம்மை கொடுக்கணும்னு நினைச்சவனுக்கு ஒரு உண்மையான நாய்க்குட்டியே கிடைச்சிருக்கு. அது மாதிரி வாழ்க்கையில வந்து எது வேணாலும் நம்ம ஆசைப்படுறது ஒண்ணு கிடைக்கிறது ஒண்ணு நல்ல விதமா கூட இருக்கலாம் அப்படின்னு இந்த படத்துல டைரக்டர் சொல்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து நம்மளே ஒன்னொன்னா கற்பனை பண்ணி உருவாக்கிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் வச்சிருக்காரு டைரக்டர். அப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா அந்த பையன் நடந்து வர்றப்பே ஒரு கூழாங்கல்ல எடுத்து வந்து தொடச்சு வாயில வச்சிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வந்து வெயில் நடந்து வரப்ப தாகம் ஏற்படாம இருக்கிறதுக்காக வாயில வச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த கிளைமேக்ஸ் முடியறப்ப அந்த பையன் அந்த ஜோப்ல இருந்து மறுபடியும் அந்த கல்லை எடுத்து அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு அலமாரியில வைப்பாப்படி. அப்படி வைக்கிறப்ப பாத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நிறைய கல்கள் இருக்கும். அதோட ஒண்ணா இது வைப்பாப்படி. அப்ப வந்து இதுக்கு முன்னாடியே இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இது வந்து முடிவும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து நிறைய ஏற்பட்டிருக்கு அந்த பையனோட வாழ்க்கையில அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது அந்த வீட்டுல மட்டும் இல்லாம நிறைய வீடுகள்ல இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி அடிக்கடி சண்டை கட்டுறதும் அவங்க மனைவி வந்து தன்னோட குழந்தைகளுக்காக பொறுத்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்ப நம்மளுக்கே ஒரு எமோஷனலா நம்ம உடைஞ்சு போற அளவுக்கு அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, ஆனா அவங்க அப்பா கரெக்டா இல்லாம தண்ணி அடிச்சிட்டு இருக்கனால அவனோட படிப்பும் கெட்டு போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவன் அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்துட்டீங்கன்னா அந்த பையனை போய் ஒரு ஸ்கூல்ல இருந்து தான் அவங்க அம்மாவை ஒரு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி இவனை விட்டு போய் இழுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற கருத்தை அந்த பையனை ஸ்கூல்ல இருந்து போய் கூட்டிட்டு வந்திருப்பாரு. இந்த ஒருவேளை இந்த சண்டை வராம இருந்தா அவனுக்கு அந்த ஒன் டே ஸ்கூல் லைஃப் நடந்திருக்கும். இந்த மாதிரி அவன் வெயில இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. இது மாதிரி பல குடும்பங்கள் வந்து குடியினால கெட்டு போகுது அப்படிங்கறதும் இந்த படத்துல ஒரு கருத்தா சொல்லியிருக்காரு டைரக்டர். அப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா அந்த பாட்டிட்ட கேட்பாங்க என் மனைவி எங்க அப்படின்னு கேட்டப்ப வீட்டுல தண்ணி எடுக்க போயிருக்கான்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அவங்க மனைவியை கடைசி வரைக்கும் இந்த படத்துல காட்டிக்கவே மாட்டாங்க. வேற ஏதோ ஒரு சில பெண்கள் வந்து தண்ணி எடுத்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க வீட்டுல. அவங்க வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு கால் கூட நிறைஞ்சிருக்கும். அந்த பாட்டி வந்து ஒரு ஒரு டைமுக்கு ஒரு 100 ml 200 ml தான் எடுத்து மெதுவா வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப லென்த்தா போகும் அந்த ஷாட். ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட அந்த ஷாட் காட்டியிருப்பாங்க. நம்ம காட்டியிருக்க வேண்டியதே இல்லையே, படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். இருந்தாலும் பாத்துட்டீங்கன்னா அந்த நம்ம ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாக்குறக்கே நம்மளுக்கு அவ்வளவு இரிட்டேட்டிங்கா ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குடம் நிறைய இருக்கு. அந்த பாட்டி வந்து இன்னும் ஒரு 1 ஹவருக்கு மேல அந்த தண்ணி மோந்து ஊத்தினா தான் அந்த குடம் நிறைய அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அதை தான் குடிக்கிறக்கே யூஸ் பண்ணணும். இவங்க மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து பின்னாடி ஒரு 10 பெண்கள் உட்கார்ந்து இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த பாட்டி இந்த குடம் ஃபுல்லா நிறைஞ்சு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் இருக்க பெண்களுமே வந்து இது இவ்வளவு 100 ml 200 ml எடுத்து எடுத்து தான் குடிநீருக்கு தண்ணி சேர்த்திட்டு இருக்காங்க. பல கிராமங்கள்ல மழை இல்லாட்டி குடிநீருக்கு கூட பஞ்சங்கள் இருக்கு அப்படிங்கறதும் இந்த படத்துல இந்த டைரக்டர் சொல்ல வந்திருக்காரு. தண்ணி நம்ம வந்து ஒரு இப்ப வீட்டுல இருக்கிற டேப் ஓபன் பண்ணோம்னா ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட்ல ஒரு குடம் நிறையுதுன்னு நம்ம அவ்வளவு வேஸ்ட் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை நீங்க யூஸ் பண்ணுங்க. இருந்தாலும் ரொம்ப தேவைக்கு அதிகமா வேஸ்டா யூஸ் பண்ணாம கரெக்டான தேவையான அளவுல யூஸ் பண்ணுங்க. பாய். இன்னொரு வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன்.